ப்ரோ அந்த ஸ்மால் கேப் பத்தி சொல்றேன்னு சொன்னீங்க. சீக்கிரமா சொன்னீங்கன்னா நான் இன்வெஸ்ட் பண்ண ரெடியா இருக்கேன் ப்ரோ. ஸ்மால் கேப் ஃபண்ட்ல ஃபண்ட் மேனேஜர் நம்ம மணியை இந்தியாவோட டாப் 250 ரேங்க்ஸுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இவங்க சின்ன கம்பெனி அப்படின்றதுனால இவங்க க்ரோ ஆகிறதுக்கான சான்ஸ் நிறையவே இருக்கு. ஸோ அதனால நம்மளுக்கு நிறைய ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிறதுக்கான சான்ஸும் இருக்கு. சரி ஓகே, அப்ப அதுல நிறைய ரிஸ்க் இருக்குன்னு சொன்னீங்களே, அதெல்லாம் என்னென்ன ரிஸ்க்? ஆனா இவங்க சின்ன கம்பெனி அப்படின்றதா இவங்களோட பெரிய ரிஸ்க்கும் கூட. இவங்க கம்பெனியை சீக்கிரம் க்ளோஸ் பண்ணிட்டு போலாம், ஆர் சரியா மேனேஜ் பண்ண தெரியாம லாஸ்ல கொண்டு போலாம். பட் நீங்க லாங் டேர்ம் 15 to 20 இயர்ஸ்க்கு பிளான் பண்ற மாதிரி இருந்தா ஸ்மால் கேப் ஃபண்டை கன்சிடர் பண்ணலாம். பிகாஸ் லாங் டேர்முக்கு பார்க்கும் போது இந்த மாதிரி சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் எல்லாம் அவங்க ஹேண்டில் பண்ணிட்டு 20 இயர்ஸ்க்கு அப்புறம் மோஸ்ட் ஆஃப் ப்ராஃபிட்ல தான் இருப்பாங்க. இவ்வளோ டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். பட் ட்ரேடிங் பண்றதுக்கு மார்க்கெட்ல நிறைய ஆப்ஸ் இருக்கு, க்ரோ, ஜீரோடா அப்படின்னு சொல்லிட்டே போலாம். ஸோ இதுல எது வந்து பெஸ்ட்னு சொல்லுங்க ப்ரோ. ஸோ இதுக்கான எக்ஸ்பிளனேஷன் வேணும்னா ஆப்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. நிறைய கமெண்ட்ஸ் வந்ததுன்னா கண்டிப்பா ஒரு வீடியோ மேக் பண்ணிடலாம்.